பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். மார்ச் மாதம் 18ஆம் தேதி 1972ஆம் வருஷம் இதே நாளில் தான் ஆண்டவர் என்னை கிருபையாக ரட்சித்தார். என் பாவத்தை விட்டு மனம் திரும்பின போது, மகனே என்ற ஆண்டவர் என்னோடு பேசி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து என்னை மகிழ பண்ணினார். அந்த நாள் முதல் அவர் என் கூடவே இருந்து அற்புதமாய் நடத்துகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அந்த நாள் உங்களுக்கு உண்டா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன். நான் இயேசுவுக்கு சொந்தம், அவருடைய மகன், அவருடைய பிள்ளை என்கிற உன்னதமான அனுபவத்தை இந்த நாளில் தான் ஆண்டவர் கொடுத்தார். அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? பணம் கொடுத்தனா, ஏதாவது என்னுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு எங்காவது நான் பிரயாணப்பட்டு போனேன்னா எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம் இந்த ஆண்டவர் சொன்னார், உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பணும், அப்போ நான் உன்னை மீட்டு கொண்டு ரட்சித்து என்னுடையவன் ஆக்கி கொள்ளுவேன்னு சொல்லி. நான் நினச்சேன், நான் என்ன பாவம் செய்தேன்? நான் குடிச்சேனா, வெறிச்சேனா, வேசித்தனம் பண்ணனா, என்கிட்ட என்ன பாவம் இருக்குது? அப்படிதான் நினைச்சேன். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ முழங்கால் படியிட்ட போது, எனக்கு இந்த அனுபவம் வேணும், நீர் என்னை மகனே நீ அழைக்கணும், அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேணும்னு கேட்டபோது என் இருதயத்தின் ஆழத்தை எனக்கு திறந்து காண்பித்தார். உன் இருதயத்திலிருந்து புறப்படுகிற பாவத்தை பாரு, அது இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. கோபம், எரிச்சல், இச்சைகள், வைராக்கியங்கள், எத்தனையோ பாவமான காரியம். அதெல்லாம் விட்டு நீ மனம் திரும்பினா நான் உன்னை மீட்டு கொண்டு என் பிள்ளையாக்கி கொள்ளுவேன்னு சொல்லி என் பாவத்தை அறிக்கை செய்தேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான். கண்ணீர் விட்டு அழுது என்னை மன்னிச்சிருங்க, இந்த அதெல்லாம் பாவன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த மாதிரி வளர்க்கப்பட்டேன், இப்போதான் எனக்கு பாவன்னு தெரியுது, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க. என் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு கண்ணீரோடு ஜெபித்த போது, நான் இரவில் அந்த ராத்திரி முழுவதும் ஜெபித்து கொண்டிருந்தேன். அதிகாலை 4 மணிக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். மகனே, உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னித்தேன், மகனே நீ அழைச்சாரு பாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த நாள் முதல் ஆண்டவர் என்னை மீட்டு எடுத்து என்னை பெயர் சொல்லி அழைத்து அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த மன மகிழ்ச்சி என் உள்ளத்தில் இருக்கிறது. 1972ஆவது வருஷத்துல நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம் என்னை விட்டு போகவே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, உனக்கு இந்த அனுபவத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் உன்னை மீட்டுக்கொள்ள சிலுவையில உனக்காக ரத்த சிந்தினேன். உன்னை நான் அழைக்கிறேன், என்னுடையவனா, என்னுடையவளா இருப்பாயா என்று கேட்கிறார். உன்னுடைய இருதயத்துல கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, என்னை மீட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. தகப்பனே, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு உம்முடைய இரத்தத்தினால உண்டாகிற ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க, இனிமேல் இந்த பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுங்க, என் உள்ளத்துல வாசம் பண்ணுங்கன்னு ஜெபிக்கிற இந்த மகன், இந்த மகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். இன்று முதல் உம்முடைய பிள்ளையாக வாழ கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.